Hi friends, போன வீடியோல நம்ம AutoCAD பேசிக் ஸ்டெப்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல டிராயிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டிராயிங் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூடவே அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனடியாக அப்டேட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நேற்று பண்ண மாதிரி அந்த 3 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ். ஸோ யூஎன் செலக்ட் பண்ணி ஸோ டெசிமல் ப்ரெசிஷன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டில் இருக்கட்டும். ஸோ இன்ச்சஸ் நம்ம மில்லிமீட்டர்னு சொல்லி மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ். ஸோ லிமிட்ஸ் டைப் பண்ணோம் அப்படின்னா செகண்டில் இருக்குது. ஸோ என்டர் பண்ணோம்னா லிமிட்ஸ் ஆன் ஆயிரும். ஸோ லெஃப்ட் லோயர் கார்னர் 0,0 அண்ட் அப்பர் ரைட் கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் அப்படி இருக்கட்டும். ஸோ தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஜூம். ஸோ இஜெட் என்டர் அண்ட் ஆல்க்கு ஏ. ஸோ என்டர். ஸோ நம்ம ஜூம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் பேசிக்கான 5 கமெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், பாலிலைன், ஆர்க், ரெக்டாங்கிள் அண்ட் சர்க்கிள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டிராயிங் கமெண்ட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டூல் பார் ஒன்று பார்த்துருவோம். கமெண்ட் பாருக்கு கீழே சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் சில இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த தேர்டில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரிட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதனுடைய ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F7. ஸோ அதிலே டிஸ்பிளே ஆகுது. F7 நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிட் லைன் ஆஃப் ஆயிரும் அண்ட் திரும்பி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கிரிட் லைன் ஆன் ஆயிரும். ஸோ இதை ஆனில் வச்சுக்கோங்க. கிரிட் லைன் தேவைன்னா ஆனில் வச்சுக்கோங்க, இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ மோட். ஸோ ஆர்த்தோ மோடுக்கு பார்த்தீங்கன்னா F8. ஸோ F8 செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆர்த்தோ மோட். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே பார்க்க போகிற கமெண்ட் லைன். ஸோ ஒன்று லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆர் எல் அப்படின்னு சொல்லி டைப்பை கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் வந்து கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ உங்களுடைய ஃபஸ்ட் பாயிண்ட்டை நீங்கள் எங்கே வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் கரெக்டாக 0.0 தான் நான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிக்கலாம் 0,0. ஸோ இதான நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்டர் பண்ணிங்கன்னா 0,0 உங்களுக்கு லைனுடைய ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் மவுஸுடைய கர்சரை யூஸ் பண்ணி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை செகண்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் எங்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 10, ஒய் ஆக்சிஸில் 0. ஸோ என்டர் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய செகண்ட் பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது கமெண்ட் மூலிமா லைன் நம்ம ட்ரா பண்ணுறது. ஸோ இதே மாதிரி செகண்ட் லைன் நான் உங்களுக்கு கமெண்ட் இல்லாமல் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ கர்சரை நீங்கள் மூவ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே செகண்ட் லைன் ஒன்று க்ரியேட் ஆயிரும். அண்ட் தேர்ட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு அப்படியே கர்சரை மூவ் பண்ணி ஸோ தேர்ட் லைன், 4th, 5th, 6th. ஸோ லாஸ்ட்டாக இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல க்ளோஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணேன்னா அந்த லைன் க்ளோஸ் ஆயிரும். அல்லது சி அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலும் இது க்ளோஸ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ லைன் இதான் லைன் கமெண்ட் இப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நார்மலாக நம்ம வேர்டில் யூஸ் பண்ணுற மாதிரி Ctrl+Z கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அதான் இங்கே அண்டோ அப்படின்ற ஆப்ஷன். ஸோ செகண்ட் கமெண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்த கமெண்ட் வந்து அண்டோ. ஸோ யூஎன் டைப் பண்ணிங்கன்னா அதில்
ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அண்டோ அப்படின்னு இருக்கும். ஸோ அண்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்க்கு வந்து போகும். ஸோ செகண்ட் கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஆங்கிள், பைசெக்ட், ஆஃப்செட். ஸோ இந்த 5 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸோ உங்களுக்கு ஹரிசாண்டலில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹரிசாண்டலில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, எண்ட்லெஸ் இன்ஃபினிட்டி லைன் அப்படின்றது தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்காக நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு ட்ராயிங் நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்கன்னா அதை ஏதாவது ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய கர்சரை மூவ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆங்கிளில் வேணுமோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஸோ செலக்ட் கண்ட்ரோல் ஆல் கொடுத்து டெலீட் கொடுத்தீங்கன்னா ஓவராலாக டெலீட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிலைன். பாலிலைன் அப்படின்றது ஜஸ்ட் லைன் தான். ஸோ ரெண்டுக்கும் லைனுக்கும் பாலிலைனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பாலிலைனில் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ எஸ்கேப் கொடுத்து லைனில் ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணிக்கிறோம். எஸ்கேப். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லைன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சிங்கிள் லைன் மட்டும்தான் தனித்தனியாக உங்களுக்கு செலக்ட் ஆகும். பட் பாலிலைன் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓவரால் ஆப்ஜெக்ட்டும் மொத்தமாக செலக்ட் ஆகும். ஸோ இது ரெண்டும் தான் லைனுக்கும் பாலிலைனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களுடைய ஐகான்லேயே பார்த்தீங்கன்னா லைன் வந்து சிங்கிள் லைன் மட்டும் போட்டிருப்பாங்க. அண்ட் பாலிலைனில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் செயின் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் லைனுக்கும் பாலிலைனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். கண்ட்ரோல் ஆல் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த் டூல் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிளுக்கு நார்மலாக ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு கார்னர். ஸோ ஃபஸ்ட்டு கார்னர் செலக்ட் பண்ணிட்டு அண்ட் செகண்ட் கார்னர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெக்டாங்கிள் கிடச்சிரும். ஸோ இது கர்சர் மூலியமாக ட்ரா பண்ணுறது. இப்போ நான் கமெண்ட் மூலியமாக ட்ரா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு ஸோ அதில் ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் கார்னரில் 1,1. ஸோ இதான் என்னுடைய ஃபஸ்ட்டு கார்னர். அண்ட் அனதர் கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா 10,10. ஸோ இது என்னுடைய செகண்ட் கார்னர். ஸோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள். பட் இதனுடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைமென்ஷன் கொடுத்தனால இது ஒரு ஸ்கொயராக நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு சேம்பர், எலிவேஷன், ஃபில்லர், திக்னஸ், வித் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். ஸோ இது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஃபிஃப்த்து கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்க். ஸோ ஆர்க் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கிள் பார்த்துட்டு அப்புறம் ஆர்க் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கமெண்ட் பார்த்தீங்கன்னா சர்க்கிள். ஸோ சர்க்கிளுக்கு சி அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் க்ரியேட் ஆகிரும். ஆர் இந்த இடத்துல சர்க்கிள் டூல் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3P, அதாவது 3P அப்படின்னா என்ன, 3 பாயிண்ட் சர்க்கிள், 2 பாயிண்ட் சர்க்கிள் அண்ட் tan ரேடியஸ் அப்படின்னு சொல்லி சர்க்கிளில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ பேசிக்காக சர்க்கிள் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டு அதனுடைய சென்டர் பாயிண்ட் ஸோ கர்சர் மூலிமா ஏதோ ஒரு இடத்துல செலக்ட் பண்ணிட்டு ஸோ அதை நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா அவனுடைய ரேடியஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ ஒன்று ரேடியஸில் கொடுக்கலாம், ஆர் டயாமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டயாமீட்டருடைய ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டி. ஸோ நான் ஃபஸ்ட் இங்கே ரேடியஸில் கொடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம டயாமீட்டரில் கொடுத்து பார்க்கலாம். ஸோ ரேடியஸ்க்கு நம்ம 10 கமெண்ட் டைப் பண்ணி ஸோ என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா 10 ரேடியஸில் உங்களுக்கு ஒரு சர்க்கிள் க்ரியேட் ஆகிரும். இல்லை எனக்கு நான் டயாமீட்டரில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதே இடத்துல சர்க்கிள் நீங்கள் செலக்ட் பண்ணி டி கமெண்ட் டைப் பண்ணி அதில் உங்களுடைய டயாமீட்டர் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய டயாமீட்டர் நான் 5ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 டயாமீட்டரில் ஒரு சர்க்கிள் க்ரியேட் ஆகிரும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல ரேடியஸ் யூஸ் பண்ணியும் சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஆர் டயாமீட்டர் யூஸ் பண்ணியும் சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஆல் செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக அன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கமெண்ட் ஆர்க். ஸோ ஆர்க் செலக்ட் பண்ணி ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்க். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டர் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பாயிண்ட் ஆர்க் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டார்ட் பாயிண்ட் ஒன்று கமெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம், ஆர் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது. அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா
ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு ஆர்க் கிரியேட் ஆகும். அண்ட் தேர்ட் பாயிண்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்க் லென்த் வேணுமோ ஸோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் தேர்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு ஆர்க் செலக்ட் பண்ணுறது. ஸோ கண்ட்ரோல் ஆல் கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சென்டர் பாயிண்ட் யூஸ் பண்ணி எப்படி ஆர்க் ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் சென்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டர் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை எண்ட் பாயிண்ட். ஸோ நம்ம ஆர்க்குடைய எண்ட் பாயிண்ட் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜூமை குறைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்க் இங்கே க்ரியேட் ஆகிரும். ஸோ இப்போ கண்ட்ரோல் ஆல் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இப்போ ஆட்டோகேட்லேயே ஒரு ஆப்ஷன் பற்றி பார்த்துக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்டோகேடில் ஒரு ட்ராயிங் செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் 2 செலெக்ஷன் ஆப்ஷன் மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மவுஸுடைய லெஃப்ட் கிளிக் செலக்ட் பண்ணி அதை ரைட் டு லெஃப்ட் நீங்கள் கர்சரை மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லேயர் க்ரீன் கலர் லேயர் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ இது ஃபஸ்ட் மெத்தட். அண்ட் செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் மவுஸில் லெஃப்ட் கிளிக் செலக்ட் பண்ணி லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணிங்க அப்படின்னா ப்ளூ கலர் லேயர் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ இது செகண்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ட்ராயிங் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் அண்ட் ரெக்டாங்கிள் ஒன்று நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஸோ ரைட் டு லெஃப்ட் நம்ம மூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் கிளிக் செலக்ட் பண்ணி ரைட் டு லெஃப்ட் 2 ட்ராயிங்லையும் நான் உங்களுக்கு இந்த லேயர் க்ரியேட் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த லேயர் பார்த்தீங்கன்னா 2 ட்ராயிங்லையுமே பார்சியலாக தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ செலக்ட் பண்ணிட்டு விட்டோம் அப்படின்னா 2 ட்ராயிங்குமே ஓவராலாக செலக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பார்சியலாக தான் செலக்ட் பண்ணேன். பட் ஆனால் செலக்ட் ஆகிருக்கிறது நமக்கு ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ராயிங்கும் நம்மளுக்கு செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இது ஃபஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் டு ரைட் அதே மாதிரி பார்சியலாக செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே செலக்ட் ஆகாது. ஸோ இதுதான் இந்த 2 ஆப்ஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ செகண்ட் மெத்தடில் எப்படி ட்ராயிங் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லெஃப்ட் கிளிக் செலக்ட் பண்ணி லெஃப்ட் டு ரைட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஓவரால் ட்ராயிங்கே நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லேயரில் பார்சியலாக செலக்ட் பண்ணாலே அந்த ட்ராயிங் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். பட் ப்ளூ கலர் லேயரில் ஓவரால் ஆப்ஜெக்டையும் அதாவது ப்ளூ கலர் லேயருக்கு உள்ள என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அது மட்டும்தான் அந்த இடத்துல செலக்ட் ஆகும். ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த கமெண்ட்ஸ் அண்ட் அதனுடைய ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையும் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மறக்காமல் நோட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்த்த 6 கமெண்ட்ஸையும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு 2D பார்க் ட்ராயிங் ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.